கேள்வி. மை வி3 ஆட்ஸ் உடைய டைரக்டர்ஸ் உடைய பெயில் அப்டேட் கிடைச்சிருக்கு மக்களே. ஸோ இன்னைக்கு அவங்க பெயில் கிடைச்சிருக்கு. இந்த பெயில் கிடைச்சதுல நீதிபதி கூறிய விஷயங்கள் என்னென்ன, என்ன மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாரு, அண்ட் எவ்வளவு ஷார்ட்டா இந்த ஆர்குமெண்ட் இன்னைக்கு போச்சு அப்படிங்கிறத தாண்டி அவர் கூறிய முந்தைய ஆர்குமெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்ப நம்ம திரும்ப ரீகேப் பண்ணியாகணும். ஏனென்றால் அந்த பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இந்த வழக்குக்கு யூஸ்ஃபுல் ஆகும் டீடைலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. இன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தனபால் ஜே அவங்களுடைய பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் உடைய பெயில் வந்தது மக்களே. ஸோ வந்ததுமே அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன இன்வெஸ்டிகேட் செய்திருக்குன்னு கேட்டிருக்காரு. இப்போ பிபி என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முடிக்கல அப்படிங்கிறார். இங்க நல்லா பார்க்கணும். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் என்ன சொன்னாங்கன்னா இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ என்ன இன்னும் முடிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்த. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து கேட்கிறாரு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாங்க இஓடபிள்யூ போட்டது ஜூன் 2024, அதுக்கு முன்னாடியே ஜனவரி 2024 செவ்வாய்க்கிழமை போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு அவர் அடுத்தது மை வி3 ஆட்ஸ் உடைய அட்வொகேட் சொல்றாங்க மொத்தம் 16 பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க மை லார்ட், அதுல 14 பேர் விமன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஓ எஸ் 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 ஆமா இல்ல, இப்ப நம்ம இந்த கோர்ட் கூட ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருந்தது, எப்படி பட்ஸ் ஆக்ட் இதுல வரும்னு சொல்லி கேட்டிருந்தோமே அப்படின்ற வார்த்தையை அப்பதான் பயன்படுத்துறாரு. அப்போ அது வரைக்கும் நீதிபதி அவர்களுக்கு ஜெனரல் ஏபின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மை வி3 ஆட்ஸ்ன்ற பெயர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ எஸ் எஸ் ஆமா ஆமா இந்த கோர்ட் கூட அப்சர்வ் பண்ணிருந்துச்சு, எப்படி பட்ஸ் ஆக்ட் வரும்னு அப்சர்வ் பண்ணிருந்துச்சுன்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த அப்சர்வ் பண்ணிருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை அப்படிங்கிற லாஸ்டா பார்க்கலாம் மக்கள். அடுத்து அவர் கேட்கிறாரு எஸ் இதுல டெபாசிட் வாங்கல அப்படிங்கிறாரு. டெபாசிட் இது வாங்கலையே அப்படிங்கிறாரு. அடுத்தது பிபி சொல்றாரு இல்ல அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு கலெக்ட் பண்ணிருக்காங்க பட் நோபடி கம்ப்ளைண்ட் அபவுட் இட் அப்படிங்கிறார். அது என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த பட்ஸ் ஆக்ட் உள்ள வரும், ஏனால் போடப்பட்டிருக்க எஃப்ஐஆர் பட்ஸ் ஆக்ட்ல போடப்பட்டிருக்கு. பட்ஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கினாங்க, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டு இவ்வளவு அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க, அது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் ஆஸ்பெக்ட தான் நீதிபதி கேட்டிருக்காரு கேள்வி. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னதுமே எஸ் வில் பாஸ் த ஆர்டர், பெயில் கிராண்டட் சார், வில் பாஸ் த ஆர்டர் அப்படிங்கிறார். ஏனால் என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, இந்த செக்ஷன்ஸ்ல எப்படி இது மேல் அவுட் ஆகும், இப்படி மேல் அவுட் ஆகலைன்னால் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வரணும், அப்படி கம்ப்ளைண்ட் வரலன்னு இல்லையா அப்போ வில் பாஸ் த ஆர்டர்ஸ் அப்படின்ட்டார். 2-3 ஆஸ்பெக்ட் பார்க்கணும் நமக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, ஜூன் 2024 யூடபிள்யூ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட அதுல ஒரு 6-7 மாத காலமாக இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கல. அது மட்டும் இல்லாம 7 மாத காலமா டைரக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏபி கூட கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறதை எந்த ஒரு நீதிமன்றமும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஏபி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரு கேஸ்ல பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த அளவுக்கு டிராக் பண்ணப்பட்டிருக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த இடத்துல இந்த பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயமே வராதே, எப்படி பட்ஸ் ஆக்ட் வரும் அப்படிங்கிற கேள்வி நீதிபதி கேட்டிருக்காரு. இன்றைக்கும் அதை ஞாபகப்படுத்தி வேற கேட்டிருக்காரு. இப்ப ஏன் நான் சொல்றேன்னா மக்களே, இப்போ ஆர்டர்ஸ் பாஸ் பண்றப்போ திரும்ப அவங்க தரப்பு வக்கீல் சொல்றாங்க சார் இது 14 பேர் விமனா இருக்கிறாங்க, கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. ஏன் எல்லாருமே வெவ்வேறு ஊர்ல டிஸ்ட்ரிக்ட்ல காமிக்கிறாரு, ஆமான்னு சொல்றாங்க. ஓகே வில் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு நீதிபதி சொல்றாங்க. ஒருவேளை அந்த 14 விமன் இருக்கிறதுனால கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்குமா அப்படிங்கறதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. பட் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயமே இல்லை மேல் ஆவாதே அப்படிங்கிற அப்சர்வேஷனை இந்த கோர்ட் அப்சர்வ் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வரக்கூடிய ஆர்டர் காப்பியில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னால், ஏனால் மென்ஷன் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஏற்படும் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஆர்குமெண்ட் பிபி வச்சாரு, என்ன கோர்ட் அப்சர்வ் பண்ணுச்சு, என்ன இவங்க தரப்பு வக்கீல் வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டுட்டு கீழே லாஸ்டா தான் ஏபி கிராண்டட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருப்பாங்க ஆர்டர்ஸை பொறுத்த அளவுக்கு. அப்போ இதுல பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கறதே மேல் அவுட் ஆவாதே அப்படிங்கிற விஷயத்தையும் கோர்ட் அப்சர்வ் பண்ணுச்சு அப்படிங்கிற வார்த்தையும் பெயில் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னால் சட்டம் தெரிந்தவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்து மை வி3 ஆட்ஸ் உடைய அடுத்தடுத்த போடக்கூடிய பெட்டிஷன்ஸ்லையும் வழக்குகளையும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறாங்க அப்படின்னா
ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடும் பொழுதும் அடுத்த இது வந்து ட்ரையலுக்கு வந்தாலும் வராட்டியும் எது வந்தாலும் இப்படி ஒரு அப்சர்வேஷன்ஸை வந்து ஹானரபிள் ஹைகோர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற இந்த ஆர்டரை மேற்கோள் காட்டியே பல விஷயங்கள் இதை வந்து கொண்டு வர முடியும். பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. மக்களே, ஆர்டர் எப்படி வருதுன்றதை பொறுத்து நினைக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.